ஓம் சாந்தி. முரளி தேதி 24/8/2021. சிவ் பரமாத்மாவினுடைய மகா வாக்கியம். பாபா சொல்றாங்க, मीठे बच्चे अब तक जो कुछ पढ़ा है उसे भूल एक बात को याद करो. இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது வரை என்னவெல்லாம் படித்திருக்கின்றீர்களோ கற்றிருக்கின்றீர்களோ அதை மறந்து ஒரு பாபாவை நினைவு செய்யுங்கள். பாபா கேள்வி கேட்குறாங்க, भारत पर सत्युगी स्वराज्य स्थापन करने के लिए कौन सा बल चाहिए? பாரதத்தில் சத்யுக சுய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக என்ன பலம் தேவை? பாபா பதில் சொல்றாங்க, பவித்ரதா கா பல். பவித்ரதாவினுடைய பலம் தேவை. சத்யுக சுய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்கு பவித்ரதாவினுடைய பலம் தேவைன்னு சொல்றாங்க பாபா. तुम सर्वशक्तिवान बाप से योग लगाकर पवित्र बनते हो. यह पवित्रता का ही बल है जिससे सत्युगी स्वराज्य की स्थापना होती है. इसमें लड़ाई आदि की कोई बात नहीं. பாபா சொல்றாங்க, நீங்க சர்வ சக்திவான் பாபா கிட்ட யோகத்தை ஈடுபடுத்தி பவித்திரமாக ஆகிறீங்க. இந்த பவித்திரதாவினுடைய பலத்தின் மூலமாக தான் சத்யுக சுயராஜ்யத்தின் ஸ்தாபனை என்பது ஏற்படுகிறது. இந்த சுயராஜ்யத்தை அடைவதற்கு யுத்தம் செய்வதற்கான விஷயம் எதுவுமே கிடையாது. ज्ञान और योग बल ही पावन दुनिया का मालिक बना देता है. பாபா சொல்றாங்க, ஞானம் மற்றும் யோக பலம் தான் பாவன உலகத்தின் மாலிக்காக ஆக்குகின்றது. इसी बल से एक मत की स्थापना हो जाती है. பாபா சொல்றாங்க, இந்த பவித்திரதாவினுடைய பலத்தின் மூலமாக தான் ஒரு வழி ஏக மத்தினுடைய ஸ்தாபனை என்பது ஏற்படுகின்றது. அடுத்த பாடல், ஆகிர் வஹதின் ஆயா ஆஜ். இறுதியில் அந்த நாளும் இன்று வந்தது. ओम शांति. बच्चों ने गीत सुना. ये गीत कोई अपना बनाया हुआ नहीं है. குழந்தைகள் இப்போ பாடல் கேட்டீங்க. இந்த பாடல் நம்முடையவர் யாரும் உருவாக்கியது கிடையாது. அதாவது இது பாபாவினுடைய பாடல் கிடையாது. லௌகீக்ல இருக்கிற பாடலை தான் பாபா வந்து கத்தியில் உட்கார்ந்ததும் போடுவாங்க. அதனுடைய அர்த்தத்தை பாபா புரிய வைப்பாங்க இல்லையா? जैसे और वेदों शास्त्रों का सार समझाया जा रहा है, वैसे यह भी जो गीत बनाए हैं उनका भी सार समझाते हैं. பாபா சொல்றாங்க, எப்படி பாபா முரளியில மற்ற வேதங்கள் சாஸ்திரங்களுடைய சாரத்தை தானே புரிய வச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த பாடல் என்ன லௌகிக்ல உருவாக்கி வச்சிருக்கிறாங்களோ அதனுடைய சாரத்தையும் பாபா புரிய வைக்கிறாங்க. बच्चे जानते हैं कि किवैया व भगवान व सद्गति दाता एक ही बाप है. பாபா சொல்றாங்க, படகோட்டி, தோட்டக்காரர், சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு பாபா தான் என்பதை குழந்தைகள் தெரிஞ்சிருக்கிறீங்க. பக்தி करते हैं जीवन मुक्ति के लिए, परंतु जीवन मुक्ति व सद्गति दाता एक भगवान है. மனிதர்கள் பக்தி செய்யறதே ஜீவன் முக்தி அடைகிறதுக்காக. ஆனா ஜீவன் முக்தி அல்லது சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒரே ஒரு பகவான் தான். उसका अर्थ बच्चे ही समझ सकते हैं, मनुष्य नहीं समझते हैं. ஆக ஜீவன் முக்தி வழங்கும் வள்ளல், சத்கதியை வழங்கும் வள்ளல் ஒரு பகவான் தான். ஸோ ஜீவன் முக்தி என்பதின் சரியான அர்த்தத்தை கூட குழந்தைகளாகி நீங்க தான் புரிஞ்சுக்க முடியும். மனிதர்களால அதை புரிஞ்சுக்க முடியாது, புரிஞ்சுக்கிறது இல்லை. சத்கதி அர்த்தாத் துக்க से छुड़ाकर शांति की प्राप्ति कराते हैं. அப்போ பாபா சத்கதியை கொடுக்கறாங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? பாபா சொல்றாங்க, சத்கதி என்றால் துக்கத்தில் இருந்து விடுவித்து சாந்தியினுடைய பிராப்தியை செய்விக்கின்றார், சாந்தியை கிடைக்கச் செய்கின்றார் பாபா. भारतवासी बच्चे जानते हैं कि यहाँ पवित्रता सुख शांति थी, जबकि इन लक्ष्मी नारायण का राज्य था. राधे कृष्ण का राज्य नहीं कह सकते. பாரதவாசி குழந்தைகள் தெரிஞ்சிருக்கிறோம். என்ன தெரிஞ்சிருக்கிறோம்னா, பாபா சொல்றாங்க, எப்போ இந்த லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்ததோ, இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் எப்போ இருந்ததோ அப்போ பவித்திரதா, சுகம், சாந்தி எல்லாம் இருந்தது. ராதே கிருஷ்ணனுடைய ராஜ்யம்னு சொல்ல முடியாது, லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் என்று தான் சொல்ல முடியும். वास्तव में माताओं की हम जिन्स राधे हैं, उनको जास्ती प्यार करना चाहिए, फिर भी कृष्ण को बहुत प्यार करते हैं. பாபா சொல்றாங்க, உண்மையிலேயே
தாய்மார்களுடைய வம்சம்தான் ராதே, அதாவது ராதையும் ஒரு பெண் தான் இல்லையா? அப்போ பெண்கள் அதிகமாக ராதே மீது தான் அன்பு செலுத்தணும். ஆனாலும் கூட கிருஷ்ணன் மீது தான் ரொம்ப அன்பு செலுத்துறாங்க. ஜூலை மே ஜுலாத்தே ஹே, கிருஷ்ணக்கு ஜென்மாஷ்டமி பி மனாத்தே ஹே. கிருஷ்ணன் மீது அன்பு செலுத்திட்டு கிருஷ்ணனை ஊஞ்சல்ல வச்சு ஆட்டுறாங்க, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கொண்டாடுறாங்க. ராதைக்கு ஜெயந்தி நெய் மன்னாத்தே. ஆனா பெண்கள் தாய்மார்கள் ராதையினுடைய ஜெயந்தி தானே கொண்டாடணும். ஆனா அப்படி ராதையினுடைய ஜெயந்தி அவங்க கொண்டாடுறது இல்ல. வாஸ்தவமே மனானா சாஹியே தோனோ கா. ஆனா உண்மையிலேயே கிருஷ்ணனுடைய ஜென்மாஷ்டமியே கொண்டாடுறோம் அப்படின்னா ராதையினுடைய ஜென்மாஷ்டமியே கொண்டாடணும், 2 பேருடையதையுமே கொண்டாடணும். சமஜ்தோ குச் ஹை நஹி. ஆனா கிருஷ்ணனுடைய ஜென்மாஷ்டமி மட்டும் கொண்டாடுறாங்க, ராதையினுடையது கொண்டாடுறது இல்லைன்னா காரணம் என்ன? பாபா சொல்றாங்க, அவங்களுக்கு உண்மையான ஞானம் எதுவுமே இல்லை. உனோக்கி ஜீவன் கஹானி கோ தோ கோய் ஜான்தே நஹி. அவங்க 2 பேருடைய வாழ்க்கை கதையை பற்றி யாருமே தெரிஞ்சிருக்கல. பாபாக்கர் அப்பனி और सबकी जीवन कहानी सुनाते हैं. பாபா வந்துதான் தன்னுடைய வாழ்க்கை கதையை பற்றியும் சொல்றாங்க. மற்ற அனைவர், அதாவது லக்ஷ்மி நாராயணன், ராதே கிருஷ்ணா யாரு, லக்ஷ்மி நாராயணா யாரு, அடுத்து ராமர் சீத்தை யாரு போன்ற எல்லாருடைய வாழ்க்கை கதையை பற்றியும் பாபா சொல்றாங்க. मनुष्य कहते भी हैं शिव परमात्मा नमः, परंतु उनकी जीवन कहानी को नहीं जानते. பாபா சொல்றாங்க, மனிதர்கள் சிவ பரமாத்மாய நமக என்று சொல்றாங்க, ஆனா அவருடைய வாழ்க்கை கதையை பற்றி தெரிஞ்சிருக்கல. மனுஷக்கு ஜீவன் கஹானி கோ ஹிஸ்டரி ஜியோகிராஃபி கஹா ஜாத்தா ஹை. மனிதர்களுடைய வாழ்க்கை கதையை சரித்திரம், பூகோளம் என்று சொல்லப்படுகிறது. துனியா கி ஹிஸ்டரி ஜியோகிராஃபி தோ காயி ஜாத்தி ஹேனா. உலகத்தினுடைய சரித்திரம் பூகோளம் என்பது மகிமை உள்ளது இல்லையா? कितने इलाके पर राज्य करते थे, कितनी जमीन पर राज्य करते थे, कैसे राज्य किया, फिर वह कहाँ गए, यह बातें कोई नहीं जानते. इतना மாநிலங்கள் மீது ராஜ்யம் செஞ்சாங்க, எத்தனை ஏரியாவை, எவ்வளோ பெரிய ஏரியா மீது ராஜ்யம் செஞ்சாங்க என்பது எல்லாமே சரித்திரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி ராஜ்யம் செஞ்சாங்க, அப்புறம் அவங்க எங்க போனாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் எதுவுமே தெரியாது. तुम बच्चों को अच्छी रीति समझाया जाता है. சோ பாபா சொல்றாங்க, சோ குழந்தைகளாகி உங்களுக்கு இதெல்லாம் நல்ல முறையில புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது யார் யாரு எப்ப ராஜ்யம் செஞ்சாங்க, லக்ஷ்மி நாராயணன் எப்ப ராஜ்யம் செஞ்சாங்க, ராமர் சீத்தை எப்ப ராஜ்யம் செஞ்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க என்ற விஷயங்கள் எல்லாமே உலகத்தினர் யாருக்கும் தெரியாது. உலகத்துல துவாபர யுகத்துக்கு அப்புறம் ராஜாக்கள் யார் ராஜ்யம் செஞ்சாங்களோ அவங்க எவ்வளோ ஏரியால ராஜ்யம் பண்ணாங்க, எத்தனை மாநிலங்கள்ல ராஜ்யம் செஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் கூட அவங்களுக்கு தெரியும். ஆனா லக்ஷ்மி நாராயணன் ராமர் சீத்தையெல்லாம் எப்படி ராஜ்யம் பண்ணாங்கங்கிற விஷயங்கள் தெரியாது. பாபா சொல்றாங்க, இத குழந்தைகளாகி உங்களுக்குத்தான் நல்ல முறையில புரிய வைக்கப்படுகிறது. ரச்சிதா और रचना की नॉलेज बच्चों को समझाते हैं. பாபா சொல்றாங்க, எதனால நமக்கு புரிய வைக்கப்படுகிறது, எதை பற்றி புரிய வைக்கப்படுகிறது? பாபா சொல்றாங்க, படைப்பாளர் மற்றும் படைப்பை பற்றிய ஞானம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாங்க பாபா. तुम बच्चों को मालूम पड़ गया है कि बरोबर अब कलयुग का अंत है और सतयुग का आदि है. இப்ப குழந்தைகளாகி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்ப கலியுகத்தினுடைய இறுதி காலம் மற்றும் சத்யுகத்தினுடைய ஆரம்ப காலம். संगम पर ही परमपिता परमात्मा आकर मनुष्य को पतित से पावन देवता बनाते हैं. சங்கம யுகத்துல தான் பரம்பிதா பரமாத்மா வந்து மனிதரை பத்தீத்தத்திலிருந்து பாவனமாக தேவதையாக ஆக்குகின்றார். உத்தம் புருஷத்வா புருஷோத்தம் பனாத்தே ஹே. பாபா மனிதர்களை உத்தமமான புருஷர்களாக, உத்தமமான ஆத்மாக்களாக, புருஷோத்தமர்களாக ஆக்குகின்றார். क्योंकि इस समय के मनुष्य उत्तम नहीं हैं, कनिष्ठ हैं. ஏன்னா இந்த சமயத்தினுடைய மனிதர்கள் தான் உத்தமமானவர்களாக, உயர்ந்தவர்களாக இல்லை, கீழான நிலையில இருக்கிறாங்க. उत्तम, मध्यम, कनिष्ठ, सतो रजो तमो होते हैं. जो अच्छी तरह ज्ञान सुनेंगे उनको सतोगुणी कहेंगे, जो थोड़ा सुनेंगे उनको रजोगुणी कहेंगे, जो सुनते ही नहीं उनको तमोगुणी कहेंगे. பாபா சொல்றாங்க, உத்தமம் அதாவது உயர்ந்த நிலை, அடுத்து மத்தியமம் அதாவது நடுத்தரமான நிலை, அடுத்து கனிஷ்ட கீழான நிலை, அதாவது சத்தோ ரஜோ தமோ நிலை என்று இருக்கிறது. யார் நல்ல முறையில ஞானம் கேட்பார்களோ அவர்களை சத்தோகுணி என்று சொல்லலாம்.
யாரு கொஞ்சம் கேட்பாங்களோ அவர்களை ரஜோ குணி என்று சொல்லலாம். ரஜோ நிலையில இருக்கக்கூடியவங்க. யாரு ஞானம் கேட்கிறதே இல்லையோ அவர்களை தமோ நிலையில் இருப்பவர்கள் என்று சொல்லலாம். पढ़ाई में भी ऐसे होते हैं, तुम बच्चों को सतो प्रधान पढ़ाई चाहिए. பாபா சொல்றாங்க படிப்புல கூட அப்படி இருக்கிறது. குழந்தைகளாகி உங்களுக்கு சத்தோ பிரதானமான படிப்பு தேவை. इसलिए सतो प्रधान लक्ष्मी नारायण बनने का तुमको ज्ञान दिया जाता है. அதனாலதான் சத்தோ பிரதானமான லக்ஷ்மி நாராயணன் ஆகுவதற்கான ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நர்சே நாராயண் நாரி சே லக்ஷ்மி பனனா ஹே. பாபா சொல்றாங்க நாம ஒவ்வொருத்தரும் நரனிலிருந்து நாராயணராக, நாரி அதாவது பெண்ணிலிருந்து லக்ஷ்மியாக ஆக வேண்டும். கீதா के लिए भी तुम कहते हो कि यह है सच्ची गीता. கீதை பற்றி சொல்லும்போது கூட நீங்க என்ன சொல்றீங்க? இதுதான் உண்மையான கீதை. तुम लिख भी सकते हो यह है सच्ची गीता पाठशाला अर्थात सत्यनारायण बनने की कथा अथवा सच्ची अमर कथा, सच्ची तीजरी की कथा. நீங்க எழுதக்கூட முடியும். என்ன எழுத முடியும்? இதுதான் உண்மையான கீதா பாடசாலை. நம்முடைய சென்டர்ல வெளியே என்ன எழுதலாம்? இதுதான் உண்மையான கீதா பாடசாலை. அதாவது சத்திய நாராயணனாக ஆகுவதற்கான கதை இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது உண்மையான அமர கதை இங்கே சொல்லப்படுகிறது. உண்மையான மூன்றாவது கண்ணை பற்றிய கதை இங்கே சொல்லப்படுகிறது என்பதை நீங்க வெளியே போர்டுல எழுதி போட முடியும்னு சொல்றாங்க பாபா. चित्र तो सब तुम्हारे पास है, इनमें सारा ज्ञान है. எல்லா சித்திரங்களும் உங்ககிட்ட இருக்குது. அந்த எல்லா சித்திரங்களும் முழு ஞானமும் இருக்கிறதுன்னு சொல்றாங்க பாபா. तुम बच्चे अब प्रतिज्ञा करते हो कि हम प्रजापिता ब्रह्मा कुमार कुमारियां பாரத் கோ சத்தோ பிரதான் ஸ்வர்க பனாக்கர் சோடேங்கே. பாபா சொல்றாங்க இப்ப குழந்தைகளாகி நீங்க உறுதிமொழி செய்றீங்க. என்ன உறுதிமொழி செய்யறோம் நாம எல்லாரும் சேர்ந்து? பாபா சொல்றாங்க நாங்க பிரஜாபிதா பிரம்மா குமார் குமாரிகள் பாரதத்தை சத்தோ பிரதானமாக ஸ்வர்க்கமாக ஆக்கிட்டு தான் விடுவோம் என்று நீங்க உறுதிமொழி செய்றீங்க. तुमको इतला खबर करनी है, गांधी जी भी पावन राज्य चाहते थे तो जरूर अब पतित राज्य है. இந்த செய்தி நீங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்றாங்க பாபா. அதாவது என்ன செய்தி கொடுக்கணும்? பிரம்மா குமார் குமாரிகளாகி நாங்க பாரதத்தை சத்தோ பிரதானமான சொர்க்கம் ஆக்கிட்டு தான் விடுவோம் என்ற அந்த செய்திய நீங்க எல்லாருக்கும் சொல்லணும். காந்திஜி கூட பாவனமான ராஜ்யத்தை விரும்பினார் இல்லையா? அப்ப கண்டிப்பா அர்த்தம் என்ன? பாவனமான ராஜ்யம் இந்த பாரதத்துல வரணும்னு அவர் விரும்பினார்னு அர்த்தம் என்ன? கண்டிப்பா இப்போ பத்தீத்தமான ராஜ்யம் நடந்துட்டு இருக்கிறது இல்லையா? कोई समझ नहीं सकते कि हम खुद पतित है. ஆனா யாருமே நாம சுயம் பத்தீத்தமாக இருக்கிறோம் என்பதை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. रावण है 5 विकार, कहते हैं राम राज्य चाहिए तो जरूर आसुरी संप्रदाय ठहरे ना, परंतु यह किसकी बुद्धि में नहीं आता है. ராவணன் என்பது என்ன? பஞ்ச விக்காரங்கள் தான் ராவணன் இல்லையா? சொல்றாங்க ராமராஜ்யம் வரணும் இந்த பூமியில என்று சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா அசுர சம்பிரதாயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது உறுதியாயிடுது இல்லையா? ஆனா இது யாருடைய புத்தியிலையும் வரல. இப்ப இருக்கிற எல்லாருமே அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் என்பது யாருடைய புத்தியிலையும் வரல. இத்தனை படே படே குரு லோக் பி இத்தனா நஹி சமஜ்தே ஹே. மனிதர்களை விடுங்க, பெரிய பெரிய குருமார்கள் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு கூட இருந்த புரிதல் என்பது இல்லைன்னு சொல்றாங்க பாபா. तुम बच्चे इतला करते हो कि हम श्रीमत पर ब्रह्मा द्वारा 5000 वर्ष पहले मुवाफिक दैवी राज्य स्थापन करेंगे. ஆனா குழந்தைகளாகி நீங்க செய்தியை சொல்றீங்க எல்லாருக்கும். என்ன செய்தி சொல்றோம்? நாங்க ஸ்ரீமத் படி பிரம்மா மூலமாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போலவே தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம் என்பதை சொல்றீங்க. சிவபாபா பிரம்மா பாபா மூலமா பாபா சொல்ற சிவபாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து நாம 5000 ஆண்டுகளுக்கு முன்பு போலவே தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வோம் என்ற இந்த செய்தியை குழந்தைகளாகி நீங்க சொல்றீங்க. यही पुरुषोत्तम संगम युग जबकि कनिष्ठ पुरुष से सतो प्रधान पुरुषोत्तम बनते हो. பாபா சொல்றாங்க இது புருஷோத்தம சங்கம யுகம். இந்த சமயத்துல தான் கீழான ஆத்மா என்ற நிலையிலிருந்து சத்தோ பிரதானமான உத்தமமான ஆத்மாக்களாக நீங்க ஆகிறீங்க.
மரியாதா புருஷோத்தம் ஆதி சனாதன் தேவி தேவதா தர்மம் ஹி ஹே. பாபா சொல்றாங்க மரியாதா புருஷோத்தமமான தர்மம் எது அப்படின்னா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் மரியாதா புருஷோத்தம தர்மம். बाबा சொல்றாங்க अब एक ही देवी देवता धर्म की स्थापना होती है फिर दूसरे धर्म होंगे ही नहीं. இப்ப ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் தான் ஸ்தாபனை ஆகிறது. அந்த தர்மம் இருக்கும்போது மற்ற தர்மங்கள் எதுவுமே இருக்காது. तुम बच्चे सिद्ध कर समझाते हो कि सतयुग में एक धर्म एक ही राज्य था, बल त्रेता में सूर्यवंशी से बदल चंद्रवंशी में जाते हैं परंतु होगी एक ही भाषा. பாபா சொல்றாங்க குழந்தைகளாகிய நீங்க நிரூபிச்சு சொல்ல முடியும், நிரூபிச்சு புரிய வைக்கிறீங்க. எதை நிரூபிக்கிறோம் அப்படின்னா சத்யுகத்துல ஒரே தர்மம் ஒரே ராஜ்யம் தான் இருந்தது. திரேதாயத்துல வரும்போது சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சதியாக ஆயிடுறோம். ஆனாலும் கூட அங்கேயும் ஒரு பாஷை தான் இருக்கும், ஒரு தர்மம் ஒரு பாஷை தான் இருக்கும் அங்க. अब तो भारत में अनेक भाषाएं हैं. ஆனா இன்னைக்கு பாருங்க பாரதத்துல अनेक பாஷைகள் இருக்கிறது. बच्चे जानते हैं कि हमारे राज्य में एक ही भाषा थी. आजकल तो बहुत कुछ देखते रहेंगे. ஆனா இப்போ பாருங்க இன்னைக்கு நிறைய பாஷைகள் இருக்கிறது. பட் நம்முடைய ராஜ்யத்துல ஒரே ஒரு பாஷை தான் இருந்தது என்பதை குழந்தைகள் நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு பார்த்த நிறைய பார்க்கறதுக்கு நமக்கு தெரியுது. நிறைய பாஷைகள், நிறைய வழிகள், நிறைய தர்மங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். जैसे मुसाफिरी से नजदीक आते जाते हैं अपने देश तरफ तो खुश होते हैं कि अब अपने घर आ गए, बस अब जाकर मिलेंगे. பாபா சொல்றாங்க இப்ப நிறைய நீங்க பார்க்க போறீங்கன்னு சொல்றாரு பாபா. என்ன பார்க்க போறோம்? எப்படி பாருங்க, நாம வெளியூர்ல இருந்து பயணம் பண்ணி வரோம், நம்ம ஊருக்கு பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய தேசத்துக்கு பக்கத்துல வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப குஷி அடைஞ்சிருவோம் நாம, இல்லையா? நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம ஊருக்கு வந்துட்டோம் அப்படின்னு குஷி ஏற்படும் இல்லையா? இப்ப அங்க போயிட்டு நம்ம எல்லாரையும் சந்திக்கலாங்கிற குஷி ஏற்படும் இல்லையா? அதே போல பாபா என்ன சொல்ல வராங்க, தும்கோ பி அப்படி ராஜதானி கா சாட்சாத்கார் ஹோத்தா ரஹேகா. அதே போல பாபா சொல்றாங்க இல்லையா, நீங்க நிறைய பார்த்துட்டே இருப்பீங்க அப்படின்னு. அப்படின்னா எதை பார்ப்போமாமா? உங்களுக்கு கூட தன்னுடைய ராஜ்யத்தின் காட்சி கிடைத்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம பக்கத்துல வந்துட்டோம். அதனால நம்ம ஊருக்கு பக்கத்துல வந்துட்டா எப்படி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பாபா சொல்லுவாங்க வீடுகள் பில்டிங்ஸ் எல்லாம் தெரியும், அப்போ உங்களுக்கு குஷி ஏற்படும். அந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது, அந்த ரோடை பார்க்கும்போது நம்ம ஊருக்கு வந்துட்டோங்கிற குஷி ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி சத்யோத்தினுடைய நம்முடைய ராஜ்யத்தினுடைய காட்சியை பார்ப்போமா, அந்த அளவுக்கு நம்ம பக்கத்துல வந்துட்டோன்றார் பாபா. अपने पुरुषार्थ का भी साक्षात्कार होगा. சத்தியம் நம்முடைய ராஜ்யத்தினுடைய காட்சி மட்டும் இல்ல, தன்னுடைய புருஷார்த்தத்தின் காட்சியும் கிடைக்கும்னு சொல்றாங்க பாபா. देखेंगे कि बाबा हमको कितना कहते हैं कि पुरुषार्थ करो, नहीं तो हाय हाय करेंगे और पद भी कम हो जाएगा. என்ன பார்ப்போமா? பாபா நமக்கு எத்தனை முறை சொன்னாரு புருஷார்த்த பண்ணு குழந்தை, புருஷார்த்தம் பண்ணுங்க, புருஷார்த்தம் பண்ணுங்க, எத்தனை தடவை பாபா சொன்னாங்க. அப்படி பாபா சொன்னதும் நமக்கு காட்சியா கிடைக்கும். சொர்க்க ராஜ்யம் மட்டும் காட்சியா கிடைக்காது, பாபா சொன்னதும் கூட நமக்கு தெரியும். அப்புறம் அதை ஃபாலோ பண்ணலங்கிறதும் காட்சியே கிடைக்கும். அப்புறம் ஐயோ ஐயோ என்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, கதறுவாங்க. அதனால பதவியும் கூட குறைஞ்சிடும். யோக கி யாத்திரா சபுக்கோ பத்தாத்தே ரஹோ. பாபா சொல்றாங்க யோகத்தின் யாத்திரையை அனைவருக்கும் சொல்லிக்கொண்டே இருங்கள். பாபாவை நினைங்க, பாபாவை நினைங்கன்னு பிறருக்கும் கூட நாம இதை சொல்லிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க பாபா. சம்ஜானா தோ பஹுத் சஹஜே, சீடி கித்தனி சஹஜே. பிறருக்கு புரிய வைக்கிறது ரொம்ப சுலபம். பாபா சொல்றாங்க ஏனிப்படி பாடம் பாருங்க எவ்வளவு சுலபமானது. जो देरी से आते हैं उनको दिन प्रतिदिन सहज ज्ञान मिलता है. பாபா சொல்றாங்க யாரு லேட்டா வராங்க, முதல்ல வரல, யார் இப்ப லேட்டா வர்றாங்க, அவங்களுக்கு நாளுக்கு நாள் சகஜமா ஞானம் கிடைக்குது. ஏன்னா நிறைய விஷயங்களை பாபா புரிய வைக்கிறாங்க. ஆரம்பத்துல இன்னைக்கு பாபா இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறாங்க இல்லையா, இந்த அளவுக்கு விஸ்தாரமான ஞானம் ஆரம்பத்துல கிடையாது. சோ பாபா சொல்றாங்க யாரு லேட்டா வர்றாங்களோ அவங்களுக்கு நாளுக்கு நாள் ரொம்ப அருமையான சகஜமா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஞானம் கிடைக்கிறது. एक हफ्ता समझने से ही सहज समझ जाएंगे. பாபா சொல்றாங்க ஒரு வாரம் புரிஞ்சுட்டா போதும், ஈஸியா முழு ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க. चित्र ऐसे बने हुए हैं जिनमें एक्यूरेट समझानी है. பாபா சொல்றாங்க சித்திரங்கள் அப்படி அருமையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, அதுல மிக துல்லியமான ஞானம் என்பது இருக்கிறது. 84 जन्मों का चक्कर बिल्कुल ठीक है, यह भारतवासियों के लिए है. பாபா சொல்றாங்க 84 ஜென்மங்களின் சக்கரம் மிகச்சரியாக இருக்கிறது. பாபா சொல்றாங்க இதெல்லாம் யாருக்காகத்தான்?
பாரதவாசிகளை பற்றிய கதை, பாரதவாசிகளுக்காக. தும் பச்சோं की बुद्धि में सारा ज्ञान है, तुम जानते हो कि पतित पावन सदगति दाता शिव बाबा के मत पर हम फिर से सहज राजयोग बल से अपने तन मन धन से भारत को स्वर्ग बनाते हैं. பாபா சொல்றாங்க, பத்தீத்த பாவனன், சத்கத்தியை வழங்கும் வள்ளல் சிவபாபாவினுடைய வழிப்படி நாம் மீண்டும் சகஜ ராஜயோக பலத்தின் மூலம் தன்னுடைய உடல் மனம் பணத்தின் மூலம் பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்குகின்றோம் என்பதை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க. தூசரி கோய் கா ஹம் நஹி லகாத்தே ஹே. பாபா சொல்றாங்க, பிறர் யாருடைய உடல் மனம் பொருளை நாம பயன்படுத்தல சொர்க்கமாக்குறதுக்கு, பாரதத்தை சொர்க்கமாக்குறதுக்கு. அப்பனே ஹி தன்மன் தன் சே சேவா கர்த்தே ஹே. இங்க நாம பாபாவனுடைய குழந்தைங்க, பாரதவாசிகள் தன்னுடைய உடல் மனம் செல்வத்தை பயன்படுத்தி தான் சேவா பண்றோம். जितना जो करेंगे वह अपने भविष्य के लिए बनाते हैं. சோ குழந்தைகளாகிய நாம எந்த அளவுக்கு நம்முடைய உடல் மனம் செல்வத்தை பயன்படுத்துவோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய எதிர்காலத்தை நாம உருவாக்குறோம்னு அர்த்தம். तुम ही घर के बाती हो, तुम्हारे से ही बाबा सत्युगी स्वराज्य स्थापन करा रहे हैं. பாபா சொல்றாங்க, நீங்க தான் வீட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம்னா, சில பேர் சொல்லுவோம் இல்லையா, நீங்க நம்முடைய வீட்டாளு அப்படின்னா நம்ம ஆளு அப்படி சொல்லுவாங்க இல்லையா உலகத்துல கூட. அதே போல நீங்க தான் நம்முடைய வீட்டை சேர்ந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தினர். சோ உங்கள் மூலமாக தான் பாபா சத்யுக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ண வச்சிட்டு இருக்கிறாங்க பாபா. கர்ச்சா பி துமி கரேங்க. அப்போ செலவு கூட யார் தான் பண்ணுவாங்க? உடல் மனம் பணத்தை செலவு கூட யார் தான் பண்ணுவாங்க? பாபா சொல்றாங்க, நீங்க தான் பண்ணுவீங்க. துமாரா கோய் ஜாஸ்தி கர்ச்சா நஹி ஹே. பாபா சொல்றாங்க, நீங்க ஒண்ணு அதிகமா செலவு பண்ணிடல. तुमको सिर्फ शिव बाबा को याद करना है. நீங்க செய்ய வேண்டியது என்ன? शिव बाबा மட்டும் நினைச்சிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். कन्याओं को क्या खर्चा करना है, उनके पास कुछ है क्या? பாபா சொல்றாங்க, கன்யாக்கள் என்ன செலவு பண்ண வேண்டி இருக்குது? ஒண்ணுமே இல்ல பாபாட்ட வர்றதுக்கு, பாபாவோட ஞான வழிப்படி நடக்கிறதுக்கு. பாபா சொல்றாங்க, அடுத்து கேட்கிறார் பாபா, கன்யாக்கள்கிட்ட என்ன இருக்கிறது செலவு பண்றதுக்கு? பாவம் அவங்கள்ட்ட பைசா கூட இருக்காது இல்லையா? அதுதான் சொல்றாங்க பாபா. பாபா பச்சோ சே கியா ஃபீ லேங்கே, குச் பி நஹி. பாபா அழகா சொல்றாங்க, அப்பா பாபா குழந்தைங்க கிட்ட என்ன ஃபீஸ் வாங்குவாங்க? ஃபீஸ் வாங்குவாங்களா என்ன அப்பா குழந்தைங்க கிட்ட? எதுவும் வாங்குறது கிடையாது. स्कूलों में तो पहले फीस की बात करते हैं, वहाँ कितना पढ़ाई में खर्चा होता है, यहाँ तो शिव बाबा बच्चों से कैसे पैसा लेंगे. பாபா சொல்றாங்க, உலகத்துல ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அங்க போன உடனே முதல்ல எதை பத்தி தான் பேசுவாங்க அப்படின்னா ஃபீஸை பத்தின விஷயங்கள் தான் பேசப்படுகிறது. அங்க படிக்கிறதுக்கு எவ்வளோ செலவு பண்ண வேண்டி இருக்கிறது பாருங்க. ஆனா இங்க சிவ பாபா தன்னோட குழந்தைங்க கிட்ட எப்படி ஃபீஸ் வாங்குவாங்க, எப்படி பைசா வாங்குவாங்க தன்னோட குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு? शिव बाबा को अपना घर थोड़े ही बनाना है जो पैसा लेंगे. பாபா சொல்றாங்க, குழந்தைங்க கிட்ட பாபா பைசா ஏன் வாங்குறது இல்லையாமா? பைசா வாங்கி சிவ பாபா தனக்காக ஒண்ணு வீடெல்லாம் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை பாபாக்கு இல்லையா? பொதுவா லௌகிக்ல ஸ்கூல்ல பைசா நிறைய வாங்குவாங்க, நிறைய பில்டிங்ஸ் கட்டுவாங்க, அல்லது அந்த ஓனர் நிறைய அதுல பெரிய செல்வந்தர் ஆயிடுவார் அந்த ஃபீஸை வச்சுட்டு இல்லையா? பாபா சொல்றாங்க, சிவ பாபா குழந்தைங்க கிட்ட பைசா வாங்கி அவர் தன்னுடைய வீடை உருவாக்க போறாரு கிடையாது இல்லையா? சிவ பாபா தனக்காக வீடெல்லாம் ஒன்றும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கட்ட போறது இல்லை. तुम बच्चों को भविष्य स्वर्ग में जाकर हीरे जवाहर के महल बनाने हैं, इसलिए तुम यहाँ जो करते हो उसका रिटर्न भविष्य में तुमको महल मिल जाता है. सो நாம பாபாக்கு இப்போ உடல் மனம் பணத்தால சேவா பண்றோம், பாபா பேரை சொல்லிக்கிட்டு சேவா பண்றோம்னா அதுல சிவ பாபா வீட்டை கட்டி போய் இருக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு நாம செய்யறோம்? பாபா சொல்றாங்க, குழந்தைகளாகிய நீங்க எதிர்காலத்துல சொர்க்கத்துல போயிட்டு வைர வைடூரியங்களாலான மாளிகை நீங்க உருவாக்கணும். அதற்காக நீங்க இங்க என்னெல்லாம் பண்றீங்களோ, உடல் மனம் பொருளால என்னெல்லாம் சேவா பண்றீங்களோ அதற்கான ரிட்டர்ன் எதிர்காலத்துல உங்களுக்கு மாளிகை கிடைக்கிறது. ये बड़ी समझने की बातें हैं. இது ரொம்ப புரிந்து கொள்வதற்கான விஷயங்கள். जितना जो तन मन धन से सेवा करेंगे वह ऐसा वहां पाएंगे. பாபா சொல்வாங்க இல்லையா, பாபா அக்யூரேட் பிசினஸ்மேன். அது மாதிரி இன்னைக்கு சொல்றாங்க பாபா, எந்த அளவுக்கு ஒருத்தர் உடல் மனம் பொருளால சேவை செய்வாங்களோ
அவங்க அதற்கேற்றார் போல அங்க அடைவாங்க சொர்க்கத்துல. சோ பாபா அக்யூரேட் பிசினஸ்மேன், இங்க எவ்வளவு செய்யறோம் அதற்காக கரெக்டா அதன் கணக்குப்படி அங்க அவங்க பலன் அடைவாங்க. कॉलेज व हॉस्पिटल बनाते हैं, 10 लाख 20 लाख लगाने पड़ते हैं, यहाँ तो इतना खर्चा नहीं लगता. பாபா சொல்றாங்க காலேஜ் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. பாபா காலத்துல அது கட்டுறதுக்கு எவ்வளவு ஆகி இருக்குது பாருங்க. 10 லட்சம் 20 லட்சம் அதுக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்குது கட்டுறதுக்கு. ஆனா இப்ப எத்தனையோ கோடிகள் இல்லையா? ஆனா இங்கே அவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இல்லை. छोटे से मकान में रूहानी कॉलेज कम हॉस्पिटल बनाते हैं. ஆனா இங்க சின்ன ஒரு வீடு இருந்தா போதும், அதுல ஆன்மீக காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல், ஆன்மீக கல்லூரி மற்றும் ஹாஸ்பிட்டல் இங்க நாம உருவாக்கிடுறோம். இங்க 10 லட்சம் 20 லட்சம் இல்லைன்னா கோடியில நம்ம செலவு பண்றது இல்ல. சின்ன பில்டிங் இருந்தா போதும், அதுல பாபாவோட சென்டரை நாம ஓபன் பண்ணிடுறோம். ஆன்மீக காலேஜ, ஆன்மீக ஹாஸ்பிட்டலை நம்ம ஓபன் பண்ணிடுறோம் இல்லையா? पांडवों का आदि पति कौन था? उन्होंने तो कृष्ण का नाम लिख दिया है. பாண்டவர்களுடைய ஆதி பத்தி யாரு, தலைவன் யாரு அப்படின்னா அதுக்கு கதையில என்ன காட்டியிருக்கிறாங்க? கிருஷ்ணனுடைய பேரை எழுதிட்டாங்க இல்லையா? பாண்டவர்களுடைய பத்தி தலைவனாக கிருஷ்ணனுடைய பேரை எழுதிட்டாங்க. வாஸ்தவ மெஹே நிராகார் பகவான். ஆனா உண்மையிலேயே பாண்டவர்களாகி நம் அனைவருடைய பத்தி தலைவன் யாரு? நிராகாரமான பகவான். तुमको श्रीमत देने वाला भगवान है. பாபா சொல்றாங்க உங்களுக்கு ஸ்ரீமத் கொடுக்கக்கூடியவர் யாரு? स्वयं भगवान. बाकी तो सब रावण की मत पर, रावण राज्य में மற்ற எல்லாருமே இந்த ராவண ராஜ்யத்துல ராவணனுடைய வழிப்படிதான் நடந்துட்டு இருக்கிறாங்க. ராவன் கி மத் பர் கித்தனை டர்ட்டி பன் படே ஹே. பாபா சொல்றாங்க இந்த ராவணனுடைய வழிப்படி நடந்து எவ்வளோ டர்ட்டி ஆயிட்டாங்க. பாபா சொல்றாங்க எவ்வளவு அழுக்காயிட்டாங்க. अब यही सृष्टि पुरानी वही नहीं बनती है. இப்போ இந்த சிருஷ்டி பழசா இருக்கிறது, இதே சிருஷ்டி தான் பிறகு புதுசாக ஆகிறது. சிருஷ்டி மே பாரதி தா. அடுத்து புது சிருஷ்டி ஆகும்போது அதுல பாரதம் மட்டும்தான் இருந்தது. அடுத்து வரும்போது புது சிருஷ்டியில பாரதம் மட்டும்தான் இருக்கும். ஏற்கனவே பாரதம் மட்டும்தான் இருந்தது முதல்ல புது சிருஷ்டியா இருக்கும்போது. பாரத் நயா பாரத் புராணா கஹேங்கே. புதிய பாரதம் பழைய பாரதம் என்று சொல்லலாம். நயா பாரத் தோ ஸ்வர்கத்தா. புதிய பாரதமாக ஸ்வர்க்கம் இருந்தது. ஸ்வர்க்கம் இருக்கும்போது பாரதம் புதிய பாரதமாக இருந்தது. फिर भारत पुराना है तो नरक है. பிறகு பாரதம் பழசான பிறகு அது நரகம் என்று சொல்றோம். इनको कहा जाता है रव रव नरक. இப்போ சொல்றாங்க பாபா இந்த நரகத்தை என்ன நரகம் என்று சொல்லப்படுகிறது? கொடூரமான பயங்கரமான நரகம் என்று சொல்லலாம். மனுஷக்கி ஹி பாத்தே. நரகம்னா உலகம் சிருஷ்டிய சொல்லப்படல, சிருஷ்டின பூமியை சொல்லப்படல, மனிதர்களுக்கான விஷயம்தான் இது. யஹா சுக்குக்கா நாம் நிஷான் நஹி ஹே. இது அப்படிப்பட்ட நரகம். இங்கே சுகத்திற்கான பெயர் அடையாளமே கிடையாது. ஏ கொய் சுகத்தோடு ஹி ஹே. இங்க இருக்குது சுகம், ஆனா அது உண்மையான சுகம் கிடையாது. சன்னியாசி பி கேத்தே ஹே இஸ் சமய கா சுக காக் விஷ்டா சமான் ஹே. இங்க இருக்கிற சுகம் எதற்கு சமமானதுன்னு சன்னியாசிகள் கூட சொல்றாங்க. அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சுகம் காக்கை எச்சத்திற்கு சமமானது என்று சன்னியாசிகள் கூட புரிஞ்சிருக்கிறாங்க. இஸ்லியே வ கிரகஸ்த வஹார்கோ சோடு தேத்தே ஹே. அதனாலதான் இங்க இருக்கிற சுகம் ரொம்ப துச்சமான சுகம் என்பதை புரிஞ்சிருக்கிறதுனாலதான் சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு தவம் பண்ண போயிடுறாங்க. வக ஸ்வர்கவா சத்யுகி ஸ்தாப்னா கர்ண சகே. அப்படிப்பட்ட சன்னியாசிகள் ஸ்வர்க்கத்தையோ சத்யுகத்தையோ ஸ்தாபனை செய்ய முடியாது. கிருஷ்ணபுரி தோ பரமாத்மா ஹி ஸ்தாபன் கர்த்தே ஹே. கிருஷ்ணபுரியை ஸ்தாபனை செய்வது பரமாத்மா தான். श्री कृष्ण की आत्मा और शरीर दोनों सतो प्रधान थे, इसलिए कृष्ण को बहुत प्यार करते हैं क्योंकि पवित्र है ना. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே சத்தோ பிரதானமாக இருந்தது. அதனால கிருஷ்ணன் மீது ரொம்ப அன்பு செலுத்துறாங்க. காரணம் என்ன? ஏன் அன்பு செலுத்துறாங்க கிருஷ்ணன் மீது அதிகமா? ஏன்னா பவித்திரமாக இருக்கிறார் இல்லையா? ஆத்மா சரீரம் ரெண்டுமே பவித்திரமாக இருக்கிறது இல்லையா? गाया भी जाता है छोटा बच्चा ब्रह्म ज्ञानी समान है. छोटे बच्चों को विकारों का पता नहीं रहता, सन्यासियों को फिर भी पता है. சொல்வாங்க உலகத்துல சிறிய குழந்தை பிரம்ம ஞானிக்கு சமமானவர்கள் என்று சொல்வாங்க. சின்ன குழந்தைங்க பிரம்ம ஞானிக்கு சமமானவர்களா? ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு விகாரங்களை பற்றியே தெரியாது.
அதை பற்றி ஞானமே இருக்காது, அதை பற்றி அறிவே இருக்காது, விகாரங்களை பற்றி என்னன்னே தெரியாது இல்லையா? ஆனா சன்னியாசி பவித்திரமானவர்களாக இருந்தாலும் கூட விகாரம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும் இல்லையா? பச்சோं का जन्म से ही महात्मा है. அதனால்தான் பாபா என்ன சொல்றாங்க, குழந்தைகள் என்பவர்கள் பிறப்பிலிருந்தே மகாத்மாக்கள். ஏன்னா அவங்களுக்கு விகாரம்னாலே என்னன்னே தெரியாது. அதனால பிறப்பிலிருந்தே குழந்தைகள் மகாத்மாக்கள் தான். பச்சோं को तो பவித்திர ஃபூல் கஹா ஜாத்தா ஹே. சின்ன குழந்தைங்களை தூய்மையான மலர் என்று சொல்லப்படுகிறது. நம்பர் 1 ஃபூல் ஹே ஸ்ரீ கிருஷ்ணன். அதுல நம்பர் 1 மலர் யாரு? ஸ்ரீகிருஷ்ணன். ஏன்னா அவருக்கு தான் ஆத்மா சரீரம் ரெண்டுமே சத்தோ பிரதானமா இருக்குது, பவித்திரமா இருக்கிறார் இல்லையா? அதனால நம்பர் 1 மலர் யாரு? ஸ்ரீகிருஷ்ணர். स्वर्ग नई दुनिया का पहला प्रिंस जन्म लिया तो कहेंगे फर्स्ट प्रिंस. ஸ்வர்க்கம் புது உலகத்தினுடைய முதல் இளவரசன் ஸ்ரீகிருஷ்ணன். ஜென்மா கிடைச்சிருச்சு அப்படின்னு என்ன சொல்வாங்க? முதல் இளவரசர் என்று சொல்லப்படுகிறார், அழைக்கப்படுகிறார். கிருஷ்ண को तो सब याद करते हैं कि श्री कृष्ण जैसा बच्चा मिले. பாபா சொல்றாங்க கிருஷ்ணனை எல்லாருமே நினைவு செய்யறாங்க. எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ணர் போல குழந்தை வேணும் என்று நினைக்கிறாங்க. अब बाप कहते हैं कि जो बनना है सो बनो, सिर्फ एक कृष्ण तोड़े ही बनता है. இப்ப பாபா சொல்றாங்க, நீங்க யார் உயர்ந்த இளவரசனாக ஆகணும்னு விரும்புறீங்களோ ஆகிடலாம். வெறும் ஒரு கிருஷ்ணனுக்கான விஷயம் மட்டும் கிடையாது. சத்தியுகத்துல கிருஷ்ணன் மட்டும் இளவரசரா இருப்பாருங்கிறது கிடையாது இல்லையா? பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கித்தனை பன்தே ஹே. பாபா சொல்றாங்க, வேல்ஸ் நாட்டினுடைய இளவரசர்களாக எத்தனை பேர் ஆகிறாங்க? செகண்ட் தேர்டு ஹொத்தே ஹேன்னா ஒரு இளவரசர் மட்டும் இருக்க மாட்டார். அந்த இளவரசர் சிம்மாசனத்துக்கு வந்த பிறகு அவருடைய மகன் அவருக்கு அடுத்து அவருடைய அரியணையில அமர்வாரு. அப்ப அவர் 2வது இளவரசரா இருப்பாரு. அவருக்கு அப்புறம் அவருடைய மகன் 3வது இளவரசரா இருப்பார். இப்படி இருப்பாங்க இல்லையா? செகண்ட் தேர்ட் அப்படி இருப்பாங்க இல்லையா? அதே போல கிருஷ்ணனும் ஒரு இளவரசர் மட்டும் இருக்க மாட்டாரு. बाबा சொல்றாங்க, तो यहाँ भी डायनास्टी है, बाप के पिछाड़ी फिर दूसरे गद्दी पर बैठेंगे. அதே போல சத்தியத்துல கூட அந்த தலைமுறை, அந்த வம்சம் என்பது இருக்கும். அப்பாக்கு பிறகு, தந்தைக்கு பிறகு அடுத்த மகன் அந்த சிம்மாசனத்துல அரியணையில அமர்வாங்க. ஜெய்சே கரானே ஹோத்தே வைசே ய கரானா ஹே. எப்படி உலகத்திலே கூட தந்தைக்கு பிறகு மகன் வந்து அந்த அரியணையில அமர்வாங்களோ அதே போல சத்தியோத்திலையும் கூட அந்த வம்சம், முதல் இளவரசன் அவர் தந்தையான பிறகு அவருடைய மகன் வந்து அடுத்த அரியணையில அமர்வார். பாபா சொல்றாங்க, துமாரா கனெக்ஷன் ஹி கிறிஸ்டியன் से है. कृष्ण और क्रिश्चियन दोनों की एक ही राशि है. பாபா சொல்ல, உங்களுடைய தொடர்பு கிறிஸ்டியன்ஸோட இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பாபா. கிருஷ்ணர், கிறிஸ்டியன், 2 பேரும் அந்த உச்சரிப்பு பாருங்க கிட்டத்தட்ட சேமா இருக்குது இல்லையா? ஒரே மாதிரி இருக்குது. लेनदेन भी आपस में बहुत चलती है. பாபா சொல்றாங்க 2 பேருக்கு இடையில கொடுக்கல் வாங்கல் ரொம்ப நடக்கிறது. என்ன கொடுக்கல் வாங்கல் எப்படி? பாபா சொல்றாங்க, பாரத் से वो कितना धन ले गए हैं अब फिर दे रहे हैं. பாரத்ல இருந்து எவ்வளோ செல்வத்தை அவங்க எடுத்துட்டு போனாங்க இல்லையா? கிறிஸ்தவர்கள் பாரத்ல வந்து ராஜ்யம் பண்ணாங்க இல்லையா? அரசாட்சி பண்ணாங்க இல்லையா? அப்ப பாரத்தினுடைய செல்வம் எவ்வளவு எடுத்துட்டு போனாங்க? இப்போ அவங்க மறுபடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ரிட்டர்ன் சர்வீஸ் கர் ரஹே ஹே. திரும்ப கொடுக்கக்கூடிய சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாபா. கிறிஸ்தவர்கள் இப்போ திரும்ப பாரதத்துக்கு கொடுக்கக்கூடிய சேவை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. யூரோப்ப வாசி ஆப்பஸ் மேல் எடுக்கர் கத்தம் ஹோ ஜாயேங்கே. பாபா சொல்றாங்க, இந்த ஐரோப்ப வாசிகள் தங்களுக்குள்ள யுத்தம் செஞ்சு அழிஞ்சு போயிடுவாங்க. इस पर कहानी भी है, 2 बिल्ली लड़े, बीच में माखन बंदर खा गया. ये बात अभी की है. இதை வச்சு ஒரு கதை கூட சொல்லி வச்சிருக்கிறாங்க. என்ன கதை? 2 பூனை சண்டை போட்டுட்டு இருக்கோம் வெண்ணெய்க்காக. ஆனா இடையில அந்த வெண்ணெய் ஒரு குரங்கு வந்து சாப்பிட்டுட்டு போயிடும். அப்படி கதை செஞ்சு சொல்லி வச்சிருக்காங்க இல்லையா? பாபா சொல்லாங்க, அது இப்போதைய விஷயம்தான் சொல்றாங்க பாபா. ஐரோப்ப வாசிகள் தங்களுக்குள்ள சண்டை போடுவாங்க ராஜ்யத்தை அடையிறதுக்கு. ஆனா யார் ராஜ்யத்தை அடைய போறாங்க கடைசியில? பாபா சொல்றாங்க, வ ஆப்பஸ் में लड़ेंगे और राज्य भाग्य तुमको मिलना है. சண்டை அவங்க 2 பேரும் தங்களுக்குள்ள போட்டுக்குவாங்க. ஆனா ராஜ்யம் யாருக்கு கிடைக்க போகுது? பாபா சொல்றாங்க, உங்களுக்கு கிடைக்க போகுது. अब तुम बच्चों को अथाह ज्ञान है, तुम बच्चों की बुद्धि में है कि हम सब ब्रह्मा कुमार कुमारियां है. குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போ அளவிட முடியாத ஞானம் இருக்குது. இது வரைக்கும் நமக்கு தெரியாத எத்தனை விஷயங்கள், எத்தனை கடந்த கால விஷயங்கள், எதிர்காலத்துல வரப்போற விஷயங்கள், எவ்வளோ விஷயங்களை பாபா இப்ப நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. அளவிட முடியாத ஞானம் இருக்குதுன்னு சொல்றாங்க பாபா.
பாபா சொல்றாங்க, நாம் அனைவருமே பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் என்பது குழந்தைகளாகி உங்களுடைய புத்தியில பிறக்கிறது. ஐசே நஹி கி ஹம் குஜராத்தி ஹே, ஹம் பெங்காலி ஹே, ய ஹை நஹி. பாபா சொல்றாங்க, நீங்க பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள் தான். நான் இல்ல நாங்க குஜராத்தி, நான் பெங்காலி, அப்படி கிடையாது. அப்படி இங்க நம்ம சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே யாரு? அது குஜராத்தியோ பெங்காலியோ யாரை எங்க இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே யாருதான்? பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகள். எம்மத்து பேத்பி நிக்கல் ஜானா சாஹியே. பாபா சொல்றாங்க, நான் குஜராத்தி, நான் பெங்காலி என்ற இந்த வேற்றுமை உங்ககிட்ட இருந்து நீங்கணும். அப்படி இருக்கக்கூடாது, அந்த வேற்றுமையோடு இருக்கக்கூடாது. ஹம் ஏக் பாக்கி சந்தானி. நமக்கு புத்தியில் எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? நம்ம எல்லாருமே ஒரு அப்பாவோட குழந்தைங்க, ஒரு பாபாவோட குழந்தைங்க. நாம பெங்காலியும் கிடையாது, குஜராத்தியும் கிடையாது, தமிழனும் கிடையாது. ब्रह्मा द्वारा शिव बाबा की श्रीमत पर फिर से हम अपना स्वराज्य स्थापन कर रहे ज्ञान और योग बल से. பிரம்மா மூலம் சிவபாபாவினுடைய ஸ்ரீமத் படி மீண்டும் நாம் தன்னுடைய சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். எப்படி? எதன் ஆதாரத்தில்? பாபா சொல்றாங்க, ஞானம் மற்றும் யோக பலத்தின் ஆதாரத்தில் ஸ்தாபனை செஞ்சிட்டு இருக்கிறோம். யோக பல் से ही हम पावन बनते हैं. யோக பலத்தின் மூலமாகத்தான் நாம பாவனமாகிறோம். बाप है सर्वशक्तिमान, उनसे बल मिलता है. பாபாவோ சர்வசக்திவான், அவர்கிட்ட இருந்து நமக்கு பலம் கிடைக்கிறது. तुम विश्व की बादशाही लेते हो, लड़ाई आदि इसमें कुछ नहीं करते हो. பாபா சொல்றாங்க, நீங்க யோக பலத்தின் மூலமாக தான் தன்னுடைய ராஜ்யத்தை நீங்க அடையிறீங்க, பவித்திரமாகி சுய ராஜ்யத்தை அடையிறீங்க இல்லையா? நீங்க விஸ்வத்தின் அரசாட்சியை நீங்க அடையிறீங்க. இங்க யுத்தத்திற்கான விஷயம் எதுவும் செய்யறது இல்ல. நீங்க யுத்தம் பண்றதில்ல சுயராஜ்யத்தை அடையிறதுக்காக. ஏன்னா உலகத்துல எந்த ஒரு ராஜ்யத்தை அடையிறதுக்கும் 2 தேசங்களுக்கு மத்தியில யுத்தம் செஞ்சுதான் அடைவாங்க இல்லையா? ஆனா நீங்க யுத்தத்தெல்லாம் நீங்க செய்யறது இல்ல. அப்புறம் எதன் ஆதாரத்துல நாம நம்முடைய சுயராஜ்யத்தை ஸ்தாபனை பண்றோம், அடையிறோம் அப்படின்னா, சாரா பவித்ரதா கா பல் ஹே. பவித்திரத்தாவினுடைய பலத்தின் மூலமாக தான் நாம ராஜ்யத்தை அடையிறோம். கேते भी हैं कि आकर पतित से पावन बनाओ तो याद का ही बल है. பக்தியில கூட சொல்லியிருக்கிறோம் இல்லையா? வந்து பத்தீத்தத்திலிருந்து எங்களை பாவனமாக்குங்கன்னு பகவானை நினைச்சிட்டு வந்தோம் இல்லையா? பாபா சொல்றாங்க, சோ நினைவினுடைய பலம் பவித்திரத்தாவினுடைய பலத்தை கொடுக்குது. அந்த பவித்திரத்தாவினுடைய பலத்தின் மூலமாக நாம நம்முடைய சுயராஜ்யத்தை அடையிறோம். ஐசனே की वहां गोरख धंधे में जाकर सब भूल जाए, यहाँ सम्मुख तो ज्ञान सागर की लहरें देखते रहते हैं, नदियों में तो वह लहरें नहीं होती है. பாபா சொல்றாங்க, மதுபன்ல இருக்கும்போது பாபாவை நினைக்கிறோம். நீங்க உங்க ஊருக்கு போன பிறகு உங்க தொழிலெல்லாம் மூழ்கி போயிட்டு நீங்க இது எல்லாத்தையும் மறந்துடுறீங்க என்பது இருக்கக்கூடாது. இங்க எதிரில் ஞான கடலுடைய அலைகளை பார்த்துட்டே இருக்கிறீங்க. பாபாக்கு முன்னாடி மதுபன்ல இருந்து முரளி கேட்கும் போது எப்படி இருக்கும்? ரொம்ப மஜாவா இருக்கும், ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? ஏன்னா அங்க கம்ப்ளீட் குடும்பம், வீடு, வேலை, பிசினஸ், கடமை இதெல்லாம் மறந்து எத்தனை நாள் நாம இருக்கிறோமோ அத்தனை நாள் பாபாவோட ஞானம், யோகா இது மட்டும்தான் இருக்கும் நமக்கு இல்லையா? அதனால ஞான கடலினுடைய அலைகளை நீங்க நல்லா பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா நதிகள்ல அந்த அளவுக்கு அலைகள் இருக்காது இல்லையா? நதிகள்ல அலைகள் என்பது இருக்காது. சாகர் கி ஏக் லஹர் கித்னா நுக்சான் கர் தேத்தி. ஆனா அதே நேரம் கடலினுடைய ஒரு அலை கூட எவ்வளோ நஷ்டத்தை ஏற்படுத்தியது. சுனாமிலாம் வருது இல்லையா? ஜப் எர்த்குவேக் ஹோகி தோ சாகர் பி உத்தல் காயேங்கே. கடலுக்குள்ள பூகம்பம் வருது, ஏற்படுது. அப்போ அந்த கடல் எவ்வளோ பொங்கி எழுது. ஒரு அலை எவ்வளோ பெரிய அலை வருது, சுனாமியாக இல்லையா? சாகர் கோ சுக்கா கர் ஜமீன் லீ ஹே, வ ஜமீன் ஃபிர் கித்தனே தாம் மே बेचते हैं. பாபா சொல்றாங்க, கடலை காய வச்சு, கடல் தண்ணீரை வற்ற வச்சு அதை நிலமாக்கிடுறாங்களாம். அந்த நிலத்தை பிறகு எவ்வளோ பைசாவுக்கு விற்கிறாங்க. तुम जानते हो ये बॉम्बे ही नहीं रहेगी, आगे ये बॉम्बे थोड़ी ही थी, छोटा एक गावड़ा था, ये माताएं तो बोली हैं, ये इतना लिखी पड़ी नहीं है. பாபா சொல்றாங்க, நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க இந்த பாம்பே இருக்காது. முன்னாடியும் பாம்பேலாம் கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய சிட்டியா அது இருக்கிறதோ அவ்வளவு பெருசு கிடையாது, சின்ன கிராமமா இருந்ததுன்னு சொல்றாங்க பாபா. இந்த தாய்மார்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ரொம்ப கள்ளமற்றவர்களாக, கள்ளம் கபடமற்றவர்களாக இருக்கிறாங்க. எதனால? பாபா சொல்றாங்க, அந்த தாய்மார்கள் அவ்வளவா எழுத படிக்க தெரியாது அவங்களுக்கு. அப்படின்னா கல்வி அறிவு இல்லை.
यहाँ तो पढ़ा हुआ सब भूलना है, तुम कुछ नहीं पढ़े हो तो अच्छा है. பாபா சொல்றாங்க, தலைப்புல சொன்னாங்க இல்லையா, நீங்க எதெல்லாம் படிச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க மறக்கணும். அதனால நீங்க எதுவும் படிக்கலையா, தாய்மார்களை பார்த்து சொல்றாங்க பாபா, நீங்க எதுவும் படிக்கலையா ரொம்ப நல்லது. ஏன்னா படிச்சிருந்தா தானே அதை மறக்கணும், மறக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும் இல்லையா. ஆனா எதுவுமே படிக்கல, எழுத படிக்க தெரியாது அப்படின்னா நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, அதை மறக்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்தியில வேதங்கள், சாஸ்திரங்கள், கதைகள் எல்லாம் நிறைய படிச்சிருந்தா அது புத்தியில இருக்கும் இல்லையா. அதுக்காக சொல்றாங்க பாபா, எதுவும் படிக்கலைன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க பாபா. पढ़े हुए मनुष्य समझने समय कितने प्रश्न करते हैं, यहाँ तो सिर्फ बाप को याद करना है. இப்படி நிறைய படிச்சிருக்கிற மனிதர்கள் ஞானத்தை கேட்க வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவங்க ஞானம் கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு எக்கச்சக்க கேள்வி என்பது மனசுல வரும், கேட்கவும் செய்வாங்க. அப்ப படிக்கவே இல்லைன்னா ரொம்ப நல்லது, பாபா என்ன சொல்றாங்களோ அது மட்டும் அப்படி போய் புத்தியில உட்காந்துக்கும், அதை மட்டும் நம்பிடலாம். அதுல அப்படியே நம்ம கேள்வி இல்லாம ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. பாபா சொல்றாங்க, இங்க அப்பாவை மட்டும்தான் நினைக்கணும், அவ்வளவுதான். அப்பாவை நினைக்க மட்டும் செய்யணும், அவ்வளவுதான். किसी देहदारी मनुष्य को याद करने की बात नहीं. இங்க எந்த தேகதாரி மனிதரையும் நினைக்கிறதுக்கான விஷயமே இங்க கிடையாது. அப்பாவை நினைக்கணும், சிவ் பாபாவை நினைக்கணும், அவ்வளவுதான். महिमा है ही एक बेहद के बाप की, तुम जानते हो कि ऊंचे थे ऊंचा है एक भगवान, फिर सके नंबर में ब्रह्मा. பாபா சொல்றாங்க, மகிமை என்பது பாடணும்னா அது எல்லைக்கப்பாற்பட்ட பாபாவுக்கு மட்டும்தான் இருக்கிறது மகிமை. நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரு பகவான், பிறகு செகண்ட் நம்பர்ல யார் இருக்கிறாங்க, ஒரு பகவான் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அதுக்கு அடுத்தது யாரு, பாபா சொல்றாங்க பிரம்மா. உன்சே ஊஞ்சா கோய் ஹோத்தா நஹி, அவங்கள விட உயர்ந்தவர்கள் வேற யாரும் கிடையாது. இஸ்ஸே படி ஆசாமி கோய் நஹி பரந்து சல்தே தேக்கோ கித்தனா சாதாரண ஹே. பாபா சொல்றாங்க, இவங்களை விட பெரிய மனிதர்கள் யாரும் கிடையாது, ஆனாலும் நடக்கிறது பாருங்க எவ்வளவு சாதாரணமா இருக்கிறாரு. கைசே சாதாரண ரீதி பச்சோ சே பைட்டே ஹே ட்ரெயின் மே ஜாத்தே. ஆனா இந்த பிரம்மா பாருங்க எவ்வளவு சாதாரணமா இருக்கிறாரு. ரெண்டு பேருமே பிரம்மா உடம்புல சிவபாபா வந்திருக்கும் போது பாருங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சாதாரணமா இருக்கிறாங்க, எவ்வளவு சாதாரணமா குழந்தைங்களோட சேர்ந்து உட்கார்ந்துக்கிறாங்க. ரெண்டு பேரும் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர்கள், ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர். ஆனாலும் சாதாரணமா குழந்தைங்களோட உட்கார்ந்துருக்காங்க. ட்ரெயின்ல போறாரு பிரம்மா பாபா. कोई क्या जाने कि ये कौन है. ட்ரெயின்ல போறப்போ பக்கத்துல இருக்கிறவங்க கூட தெரியுமா என்ன இவர் யாரு அப்படின்னு தெரியுமா என்ன. பகவான் ஆக்கர் ஞான தேத்தே हैं, जरूर प्रवेश कर ज्ञान देंगे ना. பகவானே ஞானம் கொடுக்கறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சரீரத்துல பிரவேஷ் ஆயிட்டு தான் ஞானம் கொடுப்பாங்க இல்லையா. அகர் கிருஷ்ண होता तो भीड़ मच जाती, फिर तो पढ़ा भी ना सके. சோ மனிதர் உடம்புல வராரு அப்படின்னா சிவபாபா, ஒருவேளை கிருஷ்ணன் உடம்புல வந்தாருன்னு வச்சுக்கோங்க. பாபா சொல்றாங்க, ஒருவேளை வந்தா கூட அங்க ரொம்ப கூட்டம் கூடிடும். கிருஷ்ணன் உடம்புல வந்தாருன்னா கிருஷ்ணனை பார்க்கும்போது என்ன ஆயிடும், கூட்டம் ரொம்ப கூடிரும். அப்புறம் பாடமே எடுக்க முடியாது. என்ன பாடம் பாபா சொல்லி கொடுக்கணுமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்க முடியாது. சிர்ஃப் தர்ஷன் கர்த்தே ரஹே. கூட்டம் அவ்வளோ கூடிட்டாங்க அப்படின்னா தரிசனம் மட்டும்தான் பண்ணிட்டே போவாங்க, பாடத்தை எடுக்க முடியாது இல்லையா. பாபா சொல்றாங்க, யஹான் தோ பாப் குப்த சாதாரண வேஷ் மே பைட் பச்சோं को पढ़ाते हैं. சோ அதனால்தான் பாபா கிருஷ்ணனுடைய உடம்புல வரல, எப்படி வந்திருக்காங்க பாபா, குப்தமாக மறைமுகமாக சாதாரண வேஷத்துல உட்கார்ந்து குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாங்க. தும் ஹோ இன்காக்னிட்டோ சேனா. பாபா சொல்றாங்க, நீங்க குப்தமான சேனை, குப்தமான போர் வீரர்கள், குப்தமான சேனை. तुम जानते हो कि हम आत्मा योग बल से फिर से अपना राज्य स्थापन कर रहे हैं. பாபா ஏன் சேனைன்னு சொல்றாங்க, சேனை என்ன பண்ணுவாங்க, அடுத்த ராஜ்யத்தை கைப்பற்றுவார்கள், தன்னுடைய ராஜ்யத்தை இழந்த ராஜ்யத்தை கைப்பற்றுவதற்கான காரியம் பண்ணுவாங்க சேனைகள் இல்லையா. நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்க, நாம் ஆத்மாக்கள் யோக பலத்தின் மூலம் மீண்டும் தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றோம். அதனால்தான் மறைமுகமான சேனைன்னு சொல்றாங்க பாபா நம்மை. ஏன்னா நாம யோகா பண்ணி ராஜ்யத்தை அடைகிறோங்கிறது யாருக்கு தெரியாது, நம்ம உள்ளபூர்வமா பாபாவை நினைச்சிட்டு இருக்கிறோங்கிறது யாருக்கு தெரியாது இல்லையா. ये पुराना शरीर छोड़ जाए, नया गोरा शरीर धारण करेंगे, अब है आसुरी संप्रदाय, फिर बनेंगे दैवी संप्रदाय. பாபா சொல்றாங்க, இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு போய் நம்ம புதிய அழகான சரீரத்தை தாரணா பண்ண போறோம் சத்தியுகத்துல. இப்ப அசுர சம்பிரதாயம் நடந்துட்டு இருக்கிறது, அசுர சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தோம், பிறகு நாம தெய்வீக சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களாக ஆக போறோம்.
आत्मा कहती है कि हम नई दुनिया में दैवी शरीर धारण कर जाए राज्य करूंगा. ஆத்மா என்ன சொல்லுது? இப்ப நாம ஆத்மாக்கள் என்ன சொல்றோம்? நாம புது உலகத்துல தெய்வீக சரீரத்தை தாரணை செஞ்சு ராஜ்யம் நான் பண்ண போறேன் என்று ஆத்மா சொல்லுது இல்லையா? ஆத்மா மேல் ஹே, ஷரீர் பிரகிருதி ஹே, ஆத்மா சதைவ மேல் ஹே. ஆத்மா என்பது ஆண் தான், ஏன்னா அப்பாட்ட இருந்து ஆஸ்தி கிடைக்குது இல்லையா? அதனால ஆத்மா என்பது ஆண், ஷரீரம் என்பது என்ன? பிரகிருதி, அதாவது இயற்கை, பஞ்ச தத்துவங்களால் ஆக்கப்பட்டிருக்குது இல்லையா? ஆத்மா சதைவ மேல், ஆத்மா எப்பொழுதுமே ஆண் தான். பாக்கி ஷரீர் ஹிசாப் கிதாப் சே மேல் ஃபீமேல் கா மில்தா ஹே. ஆனா ஷரீரத்தினுடைய கணக்குப்படிதான் ஆண் பெண் என்பது சொல்லப்படுகிறது. லேக்கின் மே ஹூ அவினாஷி ஆத்மா, ये चक्कर फिरता रहता है. பட் நான் யாரு? ஷரீர ரீதியில வரும்போதுதான் ஆண் பெண். ஆனால் நான் யாரு? பாபா சொல்றாங்க, நான் அழிவற்ற ஆத்மா. இந்த சக்கரம், கால சக்கரம் என்பது சுழன்று கொண்டே இருக்கிறது. கலியுக का विनाश भी जरूर होगा, विनाश के आसार भी सामने देखते हो. பாபா சொல்றாங்க, கலியுகத்தினுடைய விநாசம் என்பது கண்டிப்பா நடக்கும். விநாசத்தினுடைய அறிகுறி கூட நீங்க முன்னாடி பாக்குறீங்க. वही महाभारत लड़ाई है तो जरूर भगवान भी होगा. பாபா சொல்றாங்க, அதே மகாபாரத யுத்தம் தான் இப்போ நடக்க போகுது. அப்ப அதே பகவான் இப்ப இருப்பார் இல்லையா? किस रूप में, किस तन में है वह तुम बच्चों के अलावा किसको पता नहीं. ஆனா பகவான் எந்த ரூபத்தில் இருக்கிறாரு, எந்த உடல்ல இருக்கிறாரு என்பது குழந்தைகளாகிய உங்களை தவிர யாருக்கும் தெரியாது. कहते भी हैं मैं बिल्कुल साधारण तन में आता हूँ, मैं कृष्ण के तन में नहीं आता हूँ, यही पूरे 84 जन्म लेते हैं. शिव बाबा சொல்றாங்க, நான் முற்றிலும் சாதாரண உடல்ல நான் வரேன், நான் கிருஷ்ணனுடைய உடல்ல வர்றது கிடையாது. சாதாரண உடல்ல தான் நான் வரேன். அந்த கிருஷ்ணனுடைய ஆத்மா பிரம்மா பாபா முழுமையான 84 ஜென்மங்கள் எடுக்கிறார். मैं इनके बहुत जन्मों के अंत के भी अंत में आता हूँ. நான் இவருடைய, அதாவது பிரம்மா பாபாவினுடைய அநேக ஜென்மங்களினுடைய கடைசி ஜென்மத்திலையும் கடைசியில வர 60 வயசுக்கு மேல தானே பாபா, 60 வயசுல தானே பிரம்மா பாபா உடம்புல பிரவேச ஆகிறாரு இல்லையா? சோ கடைசி ஜென்மத்திலையும் கடைசியில வரேன்றார் பாபா. 84 ஜனம் சூரியவன்ஷி கரானே வாலே ஹி லேத்தே ஹேன். யாரு சூரிய வம்சத்துல வர்றாங்களோ அவங்க தான் 84 ஜென்மங்கள் முழுசா எடுத்துடுறாங்க. वही पहले नंबर में आएंगे, அவங்க தான் ஃபர்ஸ்ட் நம்பர்ல வருவாங்க. साकारी जाड़ और निराकारी जाड़ दोनों का तुमको सारा ज्ञान है. இந்த சாக்காரி மரம் மற்றும் நிராகாரி உலகத்துல ஆத்மாக்களின் தலைகீழான மரம் இருக்கு இல்லையா? இது இரண்டை பற்றிய ஞானமும் முழுமையான ஞானம் உங்ககிட்ட தான் இருக்குது. मूल वतन से नंबरवार आत्माएं आती है. पहले पहले देवी देवता धर्म की आत्माएं आती हैं, फिर नंबरवार और धर्म वाले आते हैं. மூல வத்தனத்திலிருந்து நம்பர்வார் ஆத்மாக்கள் வந்துட்டே இருப்பாங்க டிராமால. முதல்ல தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்கள் வராங்க. பிறகு வரிசை கிரமமாக மற்ற தர்மத்தை சேர்ந்த ஆத்மாக்களும் வராங்க. சித்திரமே சம்ஜானி தோ படி ஊஞ்சி ஹே. சித்திரங்கள்ல ஞானம் ரொம்ப உயர்ந்த ஞானம் இருக்கிறது. பச்சோं को समझाना है, कुमारियों को कड़ा होना चाहिए. சோ குழந்தைகள் நீங்க பிறருக்கு இந்த சித்திரங்களை வச்சு புரிய வைக்கணும். அதுலயும் குறிப்பாக குமாரிகள் எழுந்து நிற்கணும், சேவைக்கு தயாராகணும்னு சொல்றாங்க பாபா. कोई बच्चियां ऐसी ऐसी बातें समझाए तो कमाल है ना, कितना नाम निकालेंगी, लौकिक अलौकिक दोनों नाम बाला करेंगी. பாபா சொல்றாங்க, குமாரிகள் சின்ன சின்ன கன்யாஸ் அப்படி நல்ல நல்ல உயர்ந்த விஷயங்களை புரிய வச்சாங்கன்னா அது அதிசயமா இருக்கும் இல்லையா? எவ்வளோ பாபாவினுடைய பெயரை புகழடை செய்வாங்க. லௌகிக்கு அலௌகிக்கு ரெண்டு அப்பாவோட பேரை புகழடை செய்வாங்க. சொல்வாங்க இல்லையா, இவ்வளவு சின்ன பொண்ணு எவ்வளவு நல்ல ஞானம் சொல்லுது, யாருடைய குழந்தை, யாருடைய மகள் இவங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ லௌகிக் அப்பாவோட பேரு புகழடை செய்யறாங்க. ஒரு கன்யா ஞானம் சொல்லும் போது, அதிசய காரியம் செய்யும் போது, அதே போல யாருடைய ஞானத்தை சொல்றாங்களோ அந்த பாபாவினுடைய பெயரையும் கூட புகழடை செய்வாங்க. பட் அதுக்கு கன்னிகைகள் என்ன ஆனுண்டார் பாபா, தயாராகணும் சேவைக்குன்னு சொல்றாங்க. அச்சா, நல்லது. मीठे मीठे सिकीलदे बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार, नमस्ते और गुड मॉर्निंग.
தாரணைக்காக முக்கியமான சாரம் சொல்றாங்க பாபா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சங்கம் யுக் பர் சிரேஷ்ட கரம் கர்க்கே புருஷோத்தம் பனனா ஹே. சங்கம் யுகத்தில் சிரேஷ்ட கர்மம் செய்து புருஷோத்தமர்களாக, அதாவது உத்தமமான ஆத்மாக்களாக ஆக வேண்டும். கோய் பி ஐசா கரம் நஹி கர்னா ஹே ஜோ கனிஷ்ட பன் ஜாயே. கீழான நிலையை அடைந்து விடும்படியாக எந்த ஒரு கர்மமும் செய்து விடக்கூடாது. அடுத்த இரண்டாவது பாயிண்ட், गुप्त रूप में बाप का मददगार बन भारत को स्वर्ग बनाने की सेवा करनी है. மறைமுகமான ரூபத்தில் பாபாவின் உதவியாளராகி பாரதத்தை ஸ்வர்க்கமாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். अपने ही तन मन धन से भारत को स्वर्ग बनाना है. தன்னுடைய உடல் மனம் பொருளால் பணத்தால் பாரதத்தை ஸ்வர்க்கமாக ஆக்க வேண்டும். याद और पवित्रता का बल जमा करना है. நினைவு மற்றும் பவித்திரத்தாவின் பலத்தை சேமிப்பு செய்ய வேண்டும். அடுத்து பாபா வர்தானம் கொடுக்கறாங்க. अपने असली संस्कारों को इमर्ज कर सदा हर्षित रहने वाले ज्ञान स्वरूप भव. தன்னுடைய அசல் சமஸ்காரங்கள், அதாவது உண்மையான சமஸ்காரங்களை வெளிப்படுத்தி எமர்ஜ் செய்து சதா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஞான ஸ்வரூபமாக ஆகுக. जो बच्चे ज्ञान का सिमरन कर उसका स्वरूप बनते हैं वह सदा हर्षित रहते हैं. பாபா சொல்றாங்க அதனுடைய விளக்கம், எந்த குழந்தைங்க ஞானத்தை சிந்தனை செஞ்சு அதனுடைய ஸ்வரூபமாக ஆகுறாங்களோ அவங்க தான் சதா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஞானத்தை கேட்டா மட்டும் போதாது, கேட்கும் போதே மகிழ்ச்சி ஏற்படுது. ஆனா கேட்கறது என்ன பண்ணணும்? சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணாலும் மட்டும் போதாது, அதனுடைய ஸ்வரூபமாக ஆகணும். அப்படி யார் ஆகிறாங்களோ அவங்க தான் சதா மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. சதா ஹர்ஷித் ரேனா यह ब्राह्मण जीवन का असली संस्कार है. பாபா சொல்றாங்க, சதா மகிழ்ச்சியாக இருப்பது என்பது பிராமண வாழ்க்கையினுடைய உண்மையான சமஸ்காரம். ஸோ நம்ம எல்லாரும் பிராமணர்கள், பிராமண வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்முடைய உண்மையான சமஸ்காரம் எதுன்னு சொல்றாங்க பாபா? சதா மகிழ்ச்சியா இருக்கணும். दिव्य गुण अपनी चीज है, अवगुण माया की चीज है जो संग दोष से आ गए हैं. தெய்வீக குணங்கள் என்பது நம்முடைய பொருள், ஆனா அவகுணங்கள் என்பது மாயாவினுடைய பொருள். அந்த அவகுணங்கள் எங்கிருந்து வருது? பாபா சொல்றாங்க, தீய சகவாசத்தினால வந்துருச்சு அவகுணங்கள். अब उसे पीट दे दो और अपने अल्माइटी अथॉरिटी की पोजीशन पर रहो तो सदा हर्षित रहेंगे. இப்ப அந்த அவகுணங்களுக்கு உங்க புறமுதுகு காட்டுங்க. நீங்க தன்னுடைய அல்மைட்டி அத்தாரிட்டியினுடைய பொசிஷன் நிலையில இருங்க, தன்னுடைய சர்வ சக்திவான் நிலையில நீங்க இருங்க. அப்ப சதா மகிழ்ச்சியா இருப்பீங்க. कोई भी आसुरी व व्यर्थ संस्कार सामने आने की हिम्मत भी नहीं रख सकेंगे. அப்படி நீங்க தன்னுடைய சர்வசக்திவான் பொசிஷன்ல அந்த நிலையில நீங்க இருந்தீங்கன்னா எந்த விதமான அசுர சமஸ்காரமோ அல்லது வீணான சமஸ்காரமோ உங்களுக்கு முன்னாடி வர்றதுக்கு கூட அதற்கு தைரியம் இருக்காதுன்னு சொல்றாங்க பாபா. அடுத்து பாபா ஸ்லோகன் சொல்றாங்க, संपूर्णता का लक्ष्य सामने रखो तो संकल्प में भी कोई आकर्षण आकर्षित नहीं कर सकती. சம்பூர்ண நிலையினுடைய லட்சியத்தை முன்னால் வையுங்கள். சம்பூர்ணத்தா, தன்னுடைய சம்பூர்ண நிலை என்னுடைய லட்சியம். நம்ம எல்லாருக்குமே லட்சியம் என்ன இருக்கிறது? நான் சம்பூர்ண நிலை அடையணும் இல்லையா? அந்த லட்சியத்தை எப்பொழுதும் முன்னாடி வச்சுக்கோங்க. அப்பொழுது சங்கல்பத்தில் கூட எந்த ஒரு கவர்ச்சி செய்ய முடியாது. நம்முடைய லட்சியத்தை நாம முன்னாடி, சம்பூர்ண நிலை என்ற லட்சியத்தை நம்ம முன்னாடி வச்சோம்னா வேற எந்த விதமான கவர்ச்சியும் எண்ணத்தளவுல கூட நம்மை கவர்ச்சிக்க முடியாதுன்னு சொல்றாங்க பாபா. நல்லது, ஓம் சாந்தி. அடுத்து பிரகாஷ்மணி தாதிஜி அவர்களுடைய விசேஷத்தன்மையை இப்ப நம்ம கேட்போம். அத்தீந்திரிய சுகக்கே கசானே சே சம்பன்ன. அத்தீந்திரிய சுகம் என்ற பொக்கிஷத்தில் நிரம்பி இருந்தாங்க தாதிஜி. சங்கம் யுகக்கா விசேஷ் கசானா ஹே அத்தீந்திரிய சுக். சங்கம யுகத்தினுடைய விசேஷமான பொக்கிஷமே அத்தீந்திரிய சுகம் என்ற பொக்கிஷம். दादी जी सदा उसी सुख की अनुभूति में रहती.
தாதிஜி சதா அந்த சுகத்தின் அனுபவத்திலேயே இருந்தாங்க. எந்த சுகம்? அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவத்திலே தாதிஜி இருந்தாங்க. इसके लिए उन्होंने न्यारे और प्यारे बनने का बहुत अच्छा बैलेंस रखा. ஸோ அதற்காக அந்த அத்தீந்திரிய சுகத்தில் இருக்கிறதுக்காக தாதி என்ன புருஷார்த்தம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஞாரா மற்றும் பியாரா, ஞாரானா விடுபட்ட நிலை மற்றும் பியாரானா அன்பான நிலை. விடுபட்ட நிலையில இருந்தாங்க, அட் த சேம் டைம் அன்பான நிலையில இருக்கிறதுக்கு இந்த ரெண்டு நிலையினுடைய பேலன்ஸ் சமநிலை ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க தாதி. जितना वे कारोबार में आती उतना ही अंतर्मुखी रहती. எந்த அளவுக்கு தாதி காரிய விவகாரங்கள்ல வந்தாங்களோ செயல் செஞ்சாங்களோ அந்த அளவுக்கு தாதி உள்நோக்கு முகம் உடையவர்களாகவும் இருந்தாங்க. वे सदा परमात्म प्यार में अतीन्द्रिय सुख की अनुभूतियों में मगन रहती. தாதி சதா பரமாத்மா அன்புல அத்தீந்திரிய சுகத்தின் அனுபவங்கள்ல மூழ்கியே இருந்தாங்க. वे कर्म करते भी सदा उपराम रहती. தாதி கர்மா செஞ்சாலும் கூட சதா விடுபட்ட நிலையிலே தாதிஜி இருந்தாங்க. उनको सदा यही स्मृति रहती कि ये जीवन की अंतिम यात्रा है, इसलिए हमें सदा व्यर्थ से मुक्त हो प्राम रहना है. தாதிக்கு சதா இது நினைவுல இருந்துச்சாமா. எது நினைவுல இருந்துச்சு அப்படின்னா, இது வாழ்க்கையினுடைய இறுதி யாத்திரை. அதனால நான் சதா வீணானதிலிருந்து விடுபட்டு முக்தி அடைந்து விடுபட்டு உப்பராமாக இருக்க வேண்டும் என்பது தாதிக்கு சதா நினைவில் இருந்தது. अपने संकल्प श्वास समय को सफल कर सफलता मूर्त बनना है. தாதிக்கு இன்னும் எது நினைவு இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய எண்ணம் சுவாசம் சமயத்தை வெற்றியுடையதாக ஆக்கி வெற்றி மூர்த்தியாக ஆக வேண்டும் என்பது. அதாவது வேஸ்ட் இல்லாம இருக்கணும், இது கடைசி யாத்திரை இது. அதனால இது சதா வேஸ்ட்ல இருந்து விடுபட்டு இருக்கணும். அதன் கூடவே எண்ணம் சுவாசம் நேரம் எல்லாம் வெற்றியுடையதாக ஆக்கணும், வெற்றி மூர்த்தியாக ஆகணும் என்பது தாதிக்கு எப்பொழுதுமே நினைவுல இருந்தது. நல்லது. ஓம் சாந்தி.